ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் பார்க்குறீங்க. மார்னிங் ரொட்டீன்னா 9 o'clock வரைக்கும் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் எவ்வளோ வேலைங்க நான் பார்க்குறேன், என்னென்ன வேலைங்க பார்க்குறேங்கிறது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நான் நினைக்காதீங்க, நீங்கள் இந்த வீடியோவில் வரீங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ புரியும். மார்னிங் மார்னிங்கிறது 4:30க்கு ஆரம்பமாகுது. 4:30 AM எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் வாஷ் பண்ணி எல்லோரும் பண்ணுறது தான் வேலைங்க. நீங்களுமே அதை பண்ணுவீங்க. முகங்கை கால் கழுவிட்டு வாசல் தெளிச்சிட்டு வாசல் கோலம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிவியை ஆன் பண்ணி கந்தசஷ்டி கவசம் இல்லைன்னா எனக்கு அன்றைக்கி என்ன கேட்க தோணுதோ ஹனுமான் சாலிசா, ஒரு சுப்ரபாரதம் இதை போட்டுட்டு என்னென்ன அரிசி ஊற வைக்கணுமா இல்லைன்னா காய்கறி எடுத்து வெளியில் வைக்கணுமா அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் போய் விளக்கேற்றுவேன். அதெல்லாம் இப்போ ரெகுலராக எப்போவுமே என்னோடய ஷார்ட்ஸில் காமிக்கிறேன்னு சொல்லி தான் நேராக இந்த வீடியோக்கே வந்துட்டேன் நான். இதே வேலை தாங்க. டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது, காலையில் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது, தென் பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு 2 பிரேக்ஃபாஸ்ட்டாவது இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள்லாம் ஒன்று சாப்பிடுவோம், எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று தனியாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்று தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் முடிகிற மாதிரி வேலை தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா ஜனனிக்கு லஞ்ச் கட்டணும். அதனால் காலையில் இதுக்கான ஏற்பாடெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சா மட்டும்தான் என்னால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லாம் பண்ண முடியும். அந்நேரம் காய் நறுக்கிக்கிட்டு இருந்தேன்னா வேலை ஆகாது. இது நான் சடனாக யோசித்து சரி பிரியாணி பேக் பண்ணிடலாம். அவள் தான் சொன்னான் நைட்டே, பிரியாணி பேக் பண்ணுங்கம்மா நாளைக்கு வெஜ் பிரியாணி அப்படின்னா. சரி அவங்களுக்கு அது பண்ணிட்டேன். நாளைக்கு அவங்க ஸ்கூலில் மார்னிங் என்ன சூப்பு, வெந்தயக்கீரை சூப்பு ப்ரெசன்ட் பண்ணணும். ஸோ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அதையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 10 o'clock அனுப்பி விடணும். டன்ஸோ பண்ணி விட்டுடுங்கம்மா அப்படின்னா. ஏன்னா அவளோட ப்ராஜெக்ட் அந்த நேரத்தில் தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ அப்போ பண்ணுங்கள், நீங்கள் இப்போ அவசரப்படாதீங்க அப்படின்னா. ஓகே, அவளுக்கு தோசை சுட்டு கொடுத்து அதுக்கு ஒரு குழம்பு பண்ணேன், சட்னி அரைச்சேன், அதை வச்சு கொடுத்துட்டேன் அவளுக்கு. அவளும் சாப்பிட்டா. 7 மணிக்கு அவளுக்கு பஸ் வந்துடும். ஸோ அவளுக்கு நான் அந்த டைமுக்கு எழுந்திரிச்சா மட்டும்தான் அவளுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸும் கையில் கொடுத்து அனுப்ப முடியும். மேடமா எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அந்த சோஃபாவில் படுத்திருக்கே தான். ஐஷுவும் ரெடி ஆகிட்டா. அவளுக்கு காலேஜ் 8 o'clock. ஸோ அவளுமே ரெடி ஆகிட்டா. அவளுக்கும் டிஃபன் வச்சுட்டேன். ஜனனி சாப்பிட்டு கிளம்பிட்டான். ஏன்னா ஐஷு 8 o'clock தான் போவாள். விளக்கும் மலை ஏற்றிட்டு வந்துட்டேன். இனிமேல் தான் எனக்கு முதல்ல என் வீட்டுக்காருக்கு கொடுக்கணும். ஹஸ்பண்ட் அவங்க கிளம்பிடுவாங்க. ஐஷு கிளம்புனவுடனே அவங்க ஒரு 8:30 இங்கேருந்து கிளம்பிடணும். ஐஷுக்கு 8 o'clock வச்சோடனே திருப்பியும் தோசை ஊற்றினா தான் அவருக்கு நான் கொடுத்து அவங்களையும் கிளப்ப முடியும். எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்னா அடுத்தது என் பெரிய டாக்டர் கிளம்புவாள். இங்கே விஸ்கிக்கு என்னோடய பெட்டிருக்கான் இல்லையா, அவனுக்காக சாப்பாடுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதில் என்னென்னா பம்கின், பீன்ஸு, கேரட்டு, தென் கொஞ்சமாக கொத்தமல்லி ஸ்டிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாய் ஸ்மெல் வராமல் இருக்கும், அதுங்களோட வயிறு க்ளீனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பம்கின்னு. நம்ம என்ன காய்கறி சாப்பிடுவோமோ எல்லாமே அது அவனுக்கு வேக வச்சு அந்த சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருவேன். வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சது. குக்கர் விசில் வரப்போகுது, அதுக்கு நம்ம பக்கத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் தோட்டத்தை க்ளீன் பண்ணுற டைம் இது. காலையில் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போதே நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும்னு நினப்பேன். ஏன்னா 9:30க்கு எனக்கு யோகா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் செடிங்களுக்கு தண்ணி விட்டுட்டு நான் உள்ளே வந்துடுவேன். ஒரு காஃபி குடிக்க தான் டைம் சரியாக இருக்கும். காஃபின்றது அவசியம் இல்லை, குடித்தா குடிப்பேன், இல்லைன்னா அதுவும் கிடையாது. அது கூடவே அங்கே துணி எடுத்துகிட்டு நைட்டே மெஷின் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த துணியும் காலையிலே ரெடி ஆகிடும். அதையும் எடுத்துகிட்டு காய போட்டுடணும். இதெல்லாம் மார்னிங் எனக்கு 9 o'clock முடிகிற வேலைங்க. ஏன்னா அப்போ தான் யோகா கிளாஸ் போகிறதுக்கே சரியாக இருக்கும். என்னென்னா என்னையும் கொஞ்சம் கவனிமா அப்படிங்கிற மாதிரி என் செடிங்க. என்னை கவனிக்காமல் நீ அவங்கள போய் கவனிச்சிருவியா அப்படின்னு
கேட்குற ஃபேமிலி. அம்மா சீக்கிரம் சாப்பாடு கட்டுன்ற சின்ன பொண்ணு, அம்மா நீ எனக்கு சாப்பாடு வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குற என்னோடய பெட்டு விஸ்கி, இவங்க எல்லாரையும் கவனிக்கணும். அதுக்கு மேலே எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணியாவது ஊற்றேன் அப்படின்னு கேட்குற மாதிரி என்னோடய செடிங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் வதங்குச்சுன்னா நம்மளுக்கு மனசு தாங்காது. ஏன்னா நான் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன், அதுவாக வரல என் வீட்டுக்கு. ஸோ நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நானே தண்ணி ஊற்றலைன்னா எப்படி? ஸோ அதையும் பண்ணிடணும். நாம் சாப்பிட்றோமோ இல்லையா, அதுங்களுக்கும் தண்ணி ஊற்றிடணும். எப்படியோ ஒரு வேலையாக முடிஞ்சது. துவைச்ச துணிங்கள்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் தண்ணி செடிக்கு விடும்போது அது மேலே பட்டுச்சுன்னா ஈரமாயிடும். எப்போவுமே விஸ்கி என் கூடவே இருப்பான். எல்லோரும் கிளம்பிட்டாங்க இல்லையா, அவனுக்கு போர் அடிக்கும். அவன் இங்கே வாசலில் படுத்துக்கிட்டு அப்படியே அமைதியாக படுத்திருப்பான், என் கூடயே தெரியறது. அப்படி படுத்து இந்த சில்லுன்னு இயற்கையை ரசிப்பான். அவன் ரொம்ப நல்லா, அது என்னன்னு தெரியாது, பட் இந்த செடி கொடி அசைகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே அங்கே படுத்திருப்பான். இதுக்கப்புறம் 9:30க்கு ஹவுஸ் ஹெல்ப்பரும் வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி டீ போட்டு வச்சுட்டு தான் நான் யோகா கிளாஸ்க்கு உட்காருவேன். இப்படி தானே உங்கள் ரொட்டீனும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இதுக்கு நடுவில் வீடியோவும் போடணும். இது வரலையும் காமிச்சது 9:30 வரைக்கும் உள்ள ரொட்டீன் தான். அடுத்த வீடியோவில் அதுக்கு மேலே உள்ள என்னோடய விலாக் பார்ப்பீங்க. அம்மா இல்லைன்னு தெரிஞ்சவொடனே என் பின்னாடியே வந்துட்டான். இப்போது என்னையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுன்னு என் சோஃபா கேட்டுக்கிற மாதிரி இருந்தது. என் காதில் கொஞ்சமாக அப்படி விழுந்தது. விஸ்கி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அவனோட சாப்பாடு எடுத்து ஒரு கிண்ணியில் போட்டு ஆற வச்சுட்டு, ஆறின பிறகு அதில் கொஞ்சம் தயிர் கலந்து முட்டை கலந்து கொடுத்துருவேன். இதில் நான் சிக்கன் கால் போட்டு தான் வேக வச்சேன். ஸோ அதனால் அதுதான் அவனுக்கு கொலாஜன்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அது போட்டு வேக வச்சுருவேன். இன்றைக்கி ஒரு முட்டை போட்டு வேக வச்சேன். தனியாக வேக வச்சு எடுத்தது. காலையிலே பார்த்துருப்பீங்க ஜனனி கட்டும்போதே. அது அந்த முட்டையோடு பிசைஞ்சி கொஞ்சம் தலைன்னு தண்ணி கலந்தாப்பில் வைக்கணும் அவனுக்கு. இவனுக்கு சின்ன வயசுலேயே நான் எல்லாமே பழக்கப்படுத்திட்டேன், காய்கறிங்கள்லாம் கொடுத்து. எப்படிங்க, ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி தான். உருளைக்கிழங்கு மசித்து ஒரு நாள் சாப்பாட்டில் கலந்து முட்டை கலந்து வைப்பேன். எப்போவுமே முட்டை ரெகுலராக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 முட்டையாவது அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் களைச்சி போட்டு எப்படி படுத்துருக்கு பாருங்களேன், ஒன்றும் தெரியாமல். ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதுக்கு சமங்க இதெல்லாம். இப்போ துணி மடித்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, அதை தட்டுறதுக்குனே வருவான் என் பக்கத்தில். அதை மூக்காலே தட்டி விடுவான். கொஞ்சம் துணி மடிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்தது. சரி, ஒரு டீ குடிச்சிட்டு வேலை பார்ப்போம். ஏன்னா அவங்க ஹவுஸ் ஹெல்ப்பர் வந்துடுவாங்க. அவங்களுக்கும் டீ வச்ச மாதிரி இருக்கும், நாம்ளும் ஒரு கிளாஸ் குடித்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பொங்கலுக்கு வாங்கின கரும்பெல்லாம் பிள்ளைங்க வெட்டி அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த இடத்துல படிக்கு கீழே போகணும். அது ஷூ ஸ்டாண்டுங்க. இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விடணும். அங்கே தான் வாஷிங் மிஷின் போட்டிருக்கேன், அந்த ஆரஞ்சு கலர் டோரு. இப்போது காஃபி குடிச்சிட்டு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். துணியெல்லாம் மடித்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த சோஃபாவெல்லாம் தட்டி போடணும். சோஃபா க்ளீன் பண்ணவனே ஃபஸ்ட்டு படுக்கிற ஆளே என் விஸ்கியாக தான் இருப்பான். போட்டு க்ளீன் பண்ணால் அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து படுத்துப்பான். அங்கே பாருங்கள், எஸ், அவரோட பெட், அது அவரோட பிளேஸ். இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி என்னென்ன துணியெல்லாம் எடுத்து துவைக்க போடணுமோ அங்கே இருக்கிறதெல்லாம் மாற்றி துவைக்க போட்டேன். எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கூட யோசிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த டீ எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டேன். சொல்கிறதுக்கே மூச்சு வாங்குதுங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தேன். எனக்கு சந்தோஷந்தான், பட் இருந்தாலும் அடுத்தடுத்த ஷெட்யூல் ரெடியாக இருக்கும் என்னோடய அடுத்த டைமுக்கு என்ன பண்ணணுங்கிறது. ஸோ அதெல்லாம் யோசிக்கும்போது யோசிச்சு நீங்கள் பாருங்கள் நான் வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் வீடியோவை எடிட் பண்ணணும், என்னோடய ஆக்டிவிட்டீஸையும் அதில் நான் ஷூட் பண்ணணும்.
கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் யோகா கிளாஸ் முடிச்சுட்டு நான் சூப்பும் பண்ணி கொடுத்துட்டேன் ஜனனிக்கு.